கம்பராமாயணத்தில் ராமர் வந்து விஸ்வாமித்திர முனிவரோட மிதிலைக்கு போகும்போது அந்த சுச்சுவேஷனில் அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது அந்த கல் மேலே ராமர் கல் பட்டதும் கால் பட்டதும் கல்லாக கிடந்த அகலிகை வந்து உயிர் பெற்று இழந்துருவான். அந்த அவருடைய சாப உபசனம் நீங்கி வந்துடுவான். அப்போது கம்பர் வந்து பாடுற பாடலில் வந்து உன் கைவண்ணம் அங்கே கண்டேன், காட்டுக்குள்ளே வந்து தாடகை வதை செய்த அந்த கை, உன்னுடைய கைவண்ணம் அங்கே கண்டேன், கால் வண்ணம் எங்கு கண்டேன் அப்படின்னு போட்டுப்பார். அப்போ அந்த வண்ணம்ங்கிற வார்த்தையை எடுத்து ஒரு சரணத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு கண்ணதாசன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்த பாடல் தான் பால் வண்ணம் பருவங்க. சூப்பர். அது நிறைய அந்த இலக்கியங்கள் படித்ததுனால அதில் உள்ள 2 லைன் எடுத்தாலே போகிற பிறகு இங்கேருந்து பிரவாகமாக வரும் அவருக்கு. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா. கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னன் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா. கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூவண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வா